அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நவராத்திரியை முன்னிட்டு எல்லார் வீட்டிலும் கொலு வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். கொலு என்பது ஒரு வழிபாட்டு முறையாகும். இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகங்கள்லாம் இந்த மாதிரி வழிபாடு நடைபெறுகிறது. பொதுவாக தமிழ் மாதம் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை அடுத்து வரும் 10 நாட்கள் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இது இந்து சமய சக்தியின் வழிபாடாகவே கருதப்படுகிறது. கொலு என்றால் அழகு என்று பொருள். ஐந்து அல்லது 7 என்று ஒற்றைப்படைகளில் கொலு வைக்கப்படும். முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம். 10வது நாள் வெற்றியை குறிக்கும் நாளாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. அன்றுதான் வித்யாரம்பம் என்று புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நாளாக மக்கள் கருதுகிறார்கள். இந்த 10 தினங்களும் பெண்களுக்கு மிகவும் சிறந்த மகிழ்ச்சியூட்டும் விழாவாக இருக்கிறது. குத்து விளக்கேட்டு சக்தியின் பாடல்களை பாடி கொலு வைத்துள்ள வீட்டில் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு பரிசுகளும் பிரசாதங்களும் கொடுத்து மகிழ்வார்கள். கோவில்களிலும் கொலு வைப்பது தமிழ்நாட்டிலும் அனைத்து இடங்களிலும் வழக்கமாக இருக்கிறது. தொல்காப்பியத்திலேயே கொலு வைப்பதை பற்றி ஓரளவுக்கு குறிப்பிட்டுள்ளார்கள். அதில் முதல் படியில் ஓரறிவு உயிரினங்களான மரம், செடி, கொடி ஆகியவற்றை அடுக்க வேண்டும். 2வது படியில் ஈரறிவு உயிரினங்களான நத்தை, சங்கு இவற்றையெல்லாம் அடுக்க வேண்டும். 3வது படியில் எறும்பு, கரையான் போன்ற 3 அறிவு உயிரினங்களை அடுக்க வேண்டும். 4வது படியில் நண்டு, வண்டு போன்ற உயிரினங்களை அடுக்க வேண்டும். 5வது படியில் பறவைகள், விலங்கினங்களை வைக்கலாம். 6வது படியில் 6 அறிவு உயிரினம், மனிதர், கடைபிடிக்கும் பழக்கங்கள், திருமணங்கள், கடைகள், வியாபாரம், நடனம், பள்ளிக்கூடங்கள் போன்றவைகளை வைக்கலாம். 7ஆம் படியில் மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களின் பொம்மைகளை, விவேகானந்தர், வள்ளலார், காஞ்சி பெரியவர் மற்றும் பெரியவர்களின், மகான்களின், சித்தர்களின் சிலைகளை வைக்கலாம். 8வது படியில் பகவான்களின் அவதாரங்களான தசாவதாரம், அஷ்டலட்சுமிகள் மற்ற தெய்வ உருவங்களை வைக்கலாம். 9ஆம் படியில் பார்வதி, சரஸ்வதி, லட்சுமி ஆகியவர்களின் பொம்மைகளையும் பூரண கலச கும்பத்தையும் வைக்கலாம். பிள்ளையார் பொம்மையையும் வைக்கலாம். சிலர் கலசத்தை மேல் படியில் வைப்பார்கள், சிலர் கீழே வைப்பார்கள். ஒவ்வொரு சமயம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு கொலு பொம்மைகளையும் வைப்பார்கள். அப்பொழுது நடக்கும் விஷயங்களை ஒட்டி வரக்கூடிய பொம்மைகளையும் வைத்து கொலுவை அலங்கரிப்பார்கள். தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களை சுண்டலாக வேக வைத்து மேற்கொண்டு பொங்கலையும் வைத்து நைவேத்தியம் அம்பாளுக்கு படைக்க வேண்டும். கொலுவை பார்க்க வரும் அனைவருக்கும் தாம்பூலம் கொடுக்க வேண்டும். தாம்பூலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் அவர்களுக்கும் கொடுத்து தாங்களும் அதை கொடுப்பதால் தாங்களும் மகிழ்ச்சியாக, செல்வமாக இருப்பதாக நம்புகிறார்கள். கொலு வைக்க முடியாதவர்கள் அவரவர் வீட்டில் இருக்கும் அம்பிகையிடமே சக்தி தேவியர் படங்களை வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களை சுண்டல் செய்து பொங்கலும் செய்து வழிபாடு செய்து பூஜை செய்து அந்த சமயம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து மகிழலாம். அதற்கும் உரிய பலன், கொலு வைப்பதற்கு உரிய பலன்களே கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் கொலு எதற்காக நாம் வைக்கிறோம்? அம்பாள் மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக 9 நாட்கள் தவம் இருந்த காலம்தான் நவராத்திரி.
முப்பெரும் தேவிகளான மலைமகள், அலைமகள், கலைமகள் 3 தேவியரும் மகிஷாசுரனை வதம் செய்த திருவிழாதான் நவராத்திரி. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கெட்ட விஷயங்களை அழிப்பதற்காக உரிய காலமாக தான் இந்த நவராத்திரி காலத்தை நாம் எடுத்துக்கொள்வது. அதனால் நாமும் அனைவரும் கொலு வைத்து மகிழ்வோம். நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.